نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்ல நாயனின் வற்றா பெருந்தருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை படைத்ததின் நோக்கத்தை பற்றி திருமறை குர்ஆனில் நமக்கு தெள்ள தெளிவாக அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காக மட்டுமே நான் படைத்துள்ளேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் எடுத்துரைக்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்ததின் அடிப்படையான நோக்கம் இதுதான். நாம் அல்லாஹ் ஒருவனை மட்டும் அவனுக்கு இணை வைக்காமல் வணங்கி வழிபட வேண்டும் என்ற நன்னோக்கத்திற்காக மட்டும்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றார். இந்த அடிப்படையான நோக்கத்திற்காக மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வுலகிற்கு ஏராளமான நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, நாம் எல்லா சமுதாயத்திற்கும் இறை தூதர்களை அனுப்பி வைத்திருக்கின்றோம். அந்த இறை தூதர்களின் இறுதியானவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் கூறுகின்றான், நாம் எல்லா சமுதாயத்திற்கும் இறை தூதர்களை அனுப்பி வைத்திருக்கின்றோம். எதற்காக அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான்? அனியபுதுல்லாஹ் வஜ்தனிபு தாகூத், அவர்கள் மக்களிடம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். வஜ்தனிபு தாகூத், தாகூத் என்று சொன்னால் எவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறுமாறு அழைப்பு விடுக்கின்றார்களோ, எந்த காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீற செய்யக்கூடிய காரியங்களோ அவை அனைத்தை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். தாகூத் என்று சொன்னால் இறைவனுடைய சட்டங்களை மீறுமாறு அழைப்பு விடக்கூடியவர்கள் தாகூத்துகள். அதே போன்று இறைவனுடைய சட்டங்களை மீறக்கூடிய செயல்களுக்கு பெயர் தாகூத். அப்ப அந்த தாகூத்துகளை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், தூரமாகி விடுங்கள் என்ற இந்த இரண்டு அடிப்படைகளை போதிப்பதற்காகத்தான் நாம் நபிமார்களை அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ஏராளமான நபிமார்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு செய்த போதனை என்ன தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களும், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்திற்கு செய்த அடிப்படையான போதனை, யா கௌமி அபுதுல்லாஹ், என்னுடைய சமுதாயமே
நீங்கள் அல்லாஹ்விற்கு மட்டும் அடிபணிந்து வாழுங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைரு, உங்களுக்கு அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்ற இந்த அடிப்படையைத்தான் எல்லா நபிமார்களும் போதித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா ஃபாத்திஹத்தில் கிதாப், எவன் ஒருவன் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் ஓதவில்லை அவனுக்கு தொழுகை கூடாது என்று சொன்னார்கள். ஃபர்லான தொழுகையாக இருந்தாலும், சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும், ஜனாஸா தொழுகையாக இருந்தாலும், எல்லா தொழுகையிலும் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாவிட்டால் அந்த தொழுகை கூடாது. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அடிப்படையை நமக்கு திரும்ப திரும்ப ஒவ்வொரு ரக்காத்திலும் நாம் ஓதக்கூடிய வகை நமக்கு அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கின்றான். நாம் அல்லாஹ்விடம் கூறுகின்றோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். இய்யாக நஅபுது, நஅபுதுக என்று சொன்னாலே இறைவா உன்னை வணங்குகிறோம் என்ற பொருள் வந்துவிடும். ஆனால் அல்லாஹ் நமக்கு எப்படி ஓதுமாறு கற்றுத் தந்திருக்கின்றான், இய்யாக நஅபுது, இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்கின்ற ஆழமான அற்புதமான அடிப்படையான கருத்தை இந்த வசனம் தாங்கி நிற்கிறது. நாம் அல்லாஹ்வை தொழுவது, அல்லாஹ்விற்காக முயற்சி செய்வது, அல்லாஹ்விற்காக அறுத்து பலியிடுவது, அல்லாஹ்விற்காக சஜிதா செய்வது எல்லாமே வணக்கம் தான். என்றாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடுவதும் வணக்கம் தான். இய்யாக நஅபுது என்று சொல்லிவிட்டாலே உதவி தேடுவது அல்லாஹ்விடம் மட்டும்தான் உதவி தேட வேண்டும். ஏனென்றால் உதவி தேடுவது வணக்கம், அறுத்து பலியிடுவது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அறுத்து பலியிட வேண்டும் என்று அறுத்து பலியிடுவது வணக்கம். அல்லாஹ்விற்கு மட்டும்தான் நேர்ச்சி செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சஜிதா செய்ய வேண்டும் என்று எல்லா விஷயங்களும் இந்த ஒரு வார்த்தையிலே உள்ளடங்கிவிடும். என்றாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வணக்கங்களின் மிக மிக முக்கியமான ஒரு வகையை தனியாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இய்யாக நஸ்தஈன், இய்யாக நஅபுது என்று சொன்னாலே உதவி தேடுதல் என்ற வணக்கத்தை அல்லாஹ்விற்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற கருத்து அதில் வந்துவிடும். என்றாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் உதவி தேடக்கூடாது. ஏனென்றால் இணை வைத்தல் என்பது இதில்தான் ஆரம்பமாகும் என்பதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகவும் பிரத்யேகமாக சொல்லி காட்டுகின்றான், இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி தேடுகிறோம். இய்யாக நஅபுது என்று சொல்லிவிட்டாலே அதுல உதவி தேடுதல் என்ற வணக்கத்தை அல்லாஹ்விற்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற கருத்து வந்துவிடும். என்றாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில இடங்களில் அதனுடைய அதி முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக, இந்த மனித சமுதாயம் தடம்புரண்டு விடக் கூடாது என்பதற்காக, இந்த மனித சமுதாயம் ஒவ்வொரு வினாடியும் தன்னுடைய சிந்தனையில் ஏகத்துவ கொள்கையை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி தேடுதல் என்ற வணக்கத்தை தனியாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம். எல்லா நபிமார்கள் போதித்ததும் வணக்கங்களை அல்லாஹ் ஒருவனுக்காக செய்ய வேண்டும் என்பதுதான். அல்லாஹ் நம்மை படைத்ததின் நோக்கமே எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு செய்ய வேண்டும் என்பதுதான். ஆனால் ஷைத்தான் இந்த சத்திய மார்க்கத்தை விட்டு மனித சமுதாயத்தை வழிகெடுப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கின்றான். அந்த ஷைத்தான் சத்திய மார்க்கத்தை விளங்கிய, சத்திய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சமுதாயங்களை வழிகெடுக்கக்கூடிய பல்வேறு வழிகேடுகளை சமுதாயத்திற்குள் நுழைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹுல் புகாரி போன்ற பல நூல், அபூ தாவூத் போன்ற பல நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தம் சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஹுனைன் யுத்தம் என்பது மக்கா வெற்றிக்கு பிறகு நடைபெற்ற ஒரு யுத்தம். அந்த ஹுனைன் யுத்தத்திலே ஏராளமாக இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்கள் அந்த யுத்தங்களிலே பங்கு பெற்றிருந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்துடைய அடிப்படையை ஆழமாக அறிந்திருக்கவில்லை. அந்த ஹுனைன் யுத்தத்திற்கு சென்றுவிட்டு திரும்பும் பொழுது அன்றைய காலகட்டத்திலே மக்கா முஷ்ரிக்கீன்களிடம் ஒரு இணை வைக்கக்கூடிய வழிபாடு இருந்தது. என்ன இணை வைக்கக்கூடிய வழிபாடு? இலந்தை மரத்தில் தங்களுடைய ஆயுதங்களை தொங்க விடுவார்கள், தங்களுடைய ஆடைகளை கலட்டி அந்த மரங்களிலே தொங்க விடுவார்கள், அந்த மரத்தினுடைய நிழலிலே அமர்ந்து கொள்வார்கள்.
ஏன்னா அந்த மரத்துக்கு என்ன பேர் என்று சொன்னால் தாத்வான்மா, தொங்க விடக்கூடிய மரம். இவங்க தர்காக்கள்ல ஒரு ஆலமரம் இருக்கும், பூவரச மரம் இருக்கும், அதுல கொடி ஏற்றுறதுனால கொடிமரம் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி அந்த மரத்துக்கு அவங்க வைத்ததே தாத்வான்மா, தொங்க விடக்கூடிய மரம். அதுல உட்கார்ந்து பரக்கத் கிடைக்கும் நினைச்சாங்க. பரக்கத் செய்யக்கூடியவங்க யார்? நபிகள் நாயகம் சொன்னால் பரக்கத்து மினல்லா, பரக்கத் என்பது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடியது. ஒரு மரத்தினால் பரக்கத் கிடைக்குமா? மக்கா முஷ்ரிக்கீன்கள் அப்படி நம்பினார்கள். அப்ப சஹாபாக்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏச நபி தோழர்கள் நபிகள் நாயகத்திடம் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இஜ்அல் லனா தாத்வான் வாத் கமாலஹும் தாத்வான் வாத், அவர்களுக்கு தொங்கவிடக்கூடிய மரங்கள், புனித மரங்கள் இருப்பதை போன்று எங்களுக்கு ஒரு புனித மரத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே அவர்கள் கேட்டது மிக பயங்கரமான, மிக வழிகட்ட, ஒரு மாபகமான நிரந்தர நரகத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு கேள்வியை, இஸ்லாத்துடைய அடிப்படையை சரியாக விளங்காமல் கேட்டு விட்டார்கள். அப்ப நபிகள் நாயகம் சொன்னா, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூயவன். மூசா நபியிடம் இஸ்ரவேல் சமுதாயம் கேட்டதே போல நீங்கள் கேட்டு விட்டீர்களே. மூசா நபியுடைய காலத்திலே மூசா நபியுடைய சமுதாயத்தில் அறிவில்லாதவர்கள், விளங்காதவர்கள் மூசா நபியிடம் கேட்டார்கள், இஜஅல்னா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, மூசாவே, இணை வைப்பாளர்களுக்கு பல தெய்வங்கள் இருப்பதை போன்று எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கி தாருங்கள் என்று கேட்டார்கள். அதுபோன்று அதில் போன்று இணை வைக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் கேட்டு விட்டீர்களே என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் எச்சரிக்கை செய்தார்கள், முன்ன சுனனமன் கால கபலக்கும், நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு முன்பாந்தவர்களின் வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுவீர்கள். இஸ்லாமிய சமுதாயத்தை எச்சரிக்கை செய்தார்கள். சஹாபாக்கள் கேட்ட, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு முன்வாழ்ந்த மக்கள் என்றால் யார்? அது யஹூத் வன் நஸாரா, யஹூதிகளும் நஸாராக்களும் நபிகள் எச்சரிக்கை செய்தார்கள். லதர்கபுன்ன சுனன மன் கான கபலக்கும் ஷிப்ரன் பிஷிப்ரின் ذراعًا بذراع, நீங்கள் உங்களுக்கு முன்பாக மக்களுடைய வழிமுறைகளை ஜானுக்கு ஜான், முரத்துக்கு முரம் பின்பற்றுவீர்கள். எந்த அளவிற்கு என்றால் லவ் தஹலு முஹர ரப்பின் லதஹல்துமு, அவர்கள் ஒரு முதும்பின் பொந்திற்குள் நுழைந்தாலும் சரி, நீங்களும் என்ன ஏதென்று சிந்திக்காமல் அந்த யஹூதி நஸாராக்களை அவர்களை போன்று நீங்களும் முதும்பின் பொந்திற்குள் நுழைவீர்கள். அப்படி என்றால் இலக்கியமாக தெளிவுபடுத்துகிறார்கள். அப்படியே யஹூதி நஸாராக்களுடைய கலாச்சாரத்தை இஸ்லாமிய சமுதாயம், அதில் கணிசமான மக்கள் தௌஹீதை விளங்காதவர்கள் பின்பற்றுவார் என்பதுதான் நபிகள் நாயகத்தின் எச்சரிக்கை. இன்றைக்கு வந்துவிட்டதா இல்லையா? யஹூதி நஸாராக்களுடைய மிகப்பெரிய வழிகளில் ஒன்று, நபிமார்கள் நல்லவர்கள் மரணித்து விட்டால் அவருடைய கபறுகளின் மீது கட்டடம் கட்டி அதற்கு இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை சமாதிகளில் செய்வது, சமாதிகளை வணக்க வழிபாடுகளை செய்யும் விதமாக மாற்றிய கலாச்சாரத்தை உருவாக்கியவர்கள் யார்? யஹூதி நஸாராக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மிக கடுமையாக எச்சரித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் எச்சரித்த அந்த சமாதி வழிபாடு, தர்கா கலாச்சாரம், இணை வைப்பு காரியம், யஹூதி நஸாராக்களை நீங்கள் ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள் என்று எதை அல்லாஹ்வின் தூதர் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்களோ அது இன்றைக்கு நம்மிடம் விளங்கி விட்டதா இல்லையா? மொஹிதீன் ஆண்டவர் தர்கா திரா தந்தூரி என்ற பெயரிலே பல்லாண்டு காலமாக பொட்டல் புனரை மையமாக வைத்து இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் மாபெரும் இணை வைப்பு காரியத்தில் வீழ்ந்து கிடக்கிறதா இல்லையா? முதல்ல அங்கே மொஹிதீன் அப்துல் காதர் வந்தாரா என்பது வரவில்லை என்பது 100% எல்லாருக்கும் தெரியும். வந்தால் கூட அவருக்கு தர்கா கட்டலாமா? நபிகள் நாயகம் மரணித்தாலே அவர்களுக்கு தர்கா கட்டக்கூடாது, சமாதியை வழிபடும் இடமாக ஆக்கக்கூடாது என்பதுதான் நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதல். ஆனால் வழிகேட்டு சென்று விட்டால் அந்த வழிகேடு எவ்வளவு படும் பாதாளத்திற்கு கொண்டு செல்லும் என்று சொன்னால், அந்த ஷிர்கியத்தான வழிபாடு யானைக்கு ஜனாசா தொழுகை நடத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு சென்றதா இல்லையா? சில ஆண்டுகளுக்கு முன்பாக பத்திரிகையிலும் செய்தி வந்ததா இல்லையா? பொட்டல்புதூர்ல ஒரு யானை மரணித்து விட்டு அதற்கு ஒரு பெயரை வைத்து ஆளுங்கள் என்ற பெயரில் கடுகளவு கூட மார்க்கம் தெரியாதவர்கள் யானைக்கு ஜனாசா தொழுகை நடத்தினாங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய வழிகேட்டை கொண்டு சென்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி
அலைஹி அவர்கள் மிக கடுமையான எச்சரிக்கை செய்தார்கள். சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஏராளமான நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், காத்தலல்லாஹு யஹூத வ நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஇஹிம் மஸாஜிதா. யஹூதியரையும் நஸாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. என்ன காரணம்? அவர்கள்தான் நபிமார்களின் சமாதிகளை வணங்குவதமாக ஆக்கினார்கள். அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய நேர்ச்சையை சமாதிகளுக்கு செய்தார்கள். அல்லாஹ் நபியே நாயகம் சொன்னார்கள், யார் மண் நகரத்து அல்லாஹ்விற்கு வழிபடுவதற்கு நேர்ச்சை செய்வது அதை நிறைவேற்றி அல்லாஹ்விற்கு வழிபடுத்தும். அல்லாஹ்விற்கு மாறு செய்யும் விஷயத்தை நேர்ச்சை செய்வது அதை நிறைவேற்றி மாறு செய்துவிட வேண்டாம். நேர்ச்சை என்பது வணக்கம். அதை சமாதிகளுக்கு செய்தவர்கள் யூதர்கள், நசாராக்கள். அழைப்பு பணியிடுவது என்பது வணக்கம். உமது இறைவனுக்காக தொழுவீராக, அவனுக்காக அழைப்பு பணியிடுவீராக. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அழைக்க வேண்டும். மார்க்கமறை நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாதவனுக்கு அழைப்பு பணியிட்டவனை அல்லாஹ் சபித்து விட்டான். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. இதை இந்த வணக்கத்தை நபிமார்களுடைய சமாதிகளிலே நல்லடியார்கள் சமாதிகளை செய்த சமுதாயம் என்று யூத சமுதாயம், நஸ்ரானிகள், கிறிஸ்தவ சமுதாயம். யஹூதி நஸாராக்கள் இதை சமாதிகளுக்கு செய்தார்கள். சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜ்தா செய்யாதீர்கள். அவற்றை படைத்த அல்லாஹ்விற்கு மட்டுமே சஜ்தா செய்யுங்கள். சஜ்தா என்பது வணக்கம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், லவ் குன்து ஆமிரன் அஹதன் அயஸ்ஜுது லிஅஹதின் லஅமர்து நிஸாஅ அன் தஸ்ஜுத லிஸௌஜிஹா. ஒருவர் மற்றொருவருக்கு சஜ்தா செய்வதற்கு ஏவுவதாக இருந்தால் ஒரு பெண் கணவனுக்கு சஜ்தா செய்யுமாறு கட்டளையிட்டு விட்டேன். ஆனால் மார்க்கத்தில் கூடாது. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சஜ்தா செய்வது கூடாது. சஜ்தா என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, பணிவாக நடந்து கொள்வது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களிடம் ஆதமிடம் பணிவாக நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் உத்தரவிட்டான். ஷைத்தான் இப்லீஸ் மறுத்தான். இஸ்ரேல் சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஒரு உத்தரவை இட்டான். மிஸ்ர் தேசத்திற்குள் நுழையும் பொழுது அந்த வாசலுக்குள் நீங்கள் பணிந்தவர்களாக நுழையுங்கள். அப்படின்னா சஜிதா பண்ணிட்டு நுழைகிறதா? சஜிதா செய்தவர்கள் நுழைவுகள் சொன்னால் பணிந்து நுழையுங்கள் என்று அர்த்தம். அந்த பணிவு என்ற அர்த்தத்திலும் குர்ஆனில் பல இடங்களில் வந்திருக்கிறது. நம்முடைய நெற்றியை, உடல் உறுப்புகளை, கால் பாதங்களை ஷரியத்திலே நாம் அல்லாஹ்விற்கு எப்படி சஜ்தா செய்வோமோ அது போன்று இறைவன் அல்லாஹ்விற்கு சஜ்தா செய்ய கூடாது என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு, நபிகள் நாயகத்துடைய உத்தரவு. இதை நல்லடியார்களுக்கு இந்த இணைவைப்பை, நபிமார்களுக்கு சமாதிகளை கட்டி, தர்காக்களை கட்டி இந்த இணைவைப்பை அரங்கேற்றியவர்கள் யஹூதி நஸாராக்கள். இப்படி இணை வைக்கக்கூடிய காரியங்கள். நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் மட்டுமே கேளுங்கள். துஆ செய்து கேட்கிறீர்களா? துஆ செய்து நீங்கள் ஒரு செருப்பின் வாழ இருந்தாலும் சரி, துஆ செய்து கேட்டால் அல்லாஹ்விடம் மட்டும் கேளுங்கள். துஆ என்பது வணக்கம். நீங்கள் எந்த உதவி தேடினாலும் துஆ செஞ்சு உதவி கேட்கிறீங்களா? யா அல்லாஹ் எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது, யா அல்லாஹ் எனக்கு வறுமை ஏற்பட்டு விட்டது, யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தில் மரணித்து விட்டார்கள் என்று எந்த சோதனைக்காக நீங்கள் உதவி கேட்கிறாலும் அல்லாஹ்விடம் மட்டும் உதவி கேளுங்கள். நபிகள் நாயகத்துடைய வார்த்தை. நீங்கள் எந்த உதவி கேட்கிறாலும் அல்லாஹ்விடம் கேளுங்கள். துஆ செஞ்சு கேட்கிறது. நம்ம ஒரு மனுஷன் கேட்கும் போது துஆ செஞ்சு கேட்க மாட்டோம். ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் கேட்கணும்னா 10 ரூபாய் கூட நேரில் கேட்போம். அல்லது அவர் கேட்கக்கூடிய போன் மூலமாக, தொலைபேசி மூலமாக கேட்பதற்கு அனுப்பி சொல்லி அல்லாஹ் கேட்கிற மாதிரி யார்கிட்ட நம்ம துஆ கேட்போமா? அப்படி கேட்டால் அது இணை வைத்தல். அதே மார்க்கம் சொல்லி தந்தது, இதா சஅல்தும் ஃபஸ்அலில்லாஹ், நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேளுங்கள். வ இதா தஅல்தும் ஃபஸ்அலில்லாஹ், நீங்கள் எந்த உதவி தேடினாலும் அல்லாஹ்விடம் மட்டுமே உதவி தேடுங்கள். நம்முடைய மார்க்கத்துல நாம செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களுக்கும் துஆ. நாம செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களுக்கும் துஆ. ஏன்? இப்ப நம்ம தொழ வந்திருக்கிறோம்.
தொழுகை என்பது எதற்காக சொல்கிறோம்? என்னுடைய இறைவன் என்னை நரகத்தில் போற்றக்கூடாது, என்னுடைய இறைவன் எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும், என்னுடைய இறைவனுடைய அருள் எனக்கு வேண்டும், என்னுடைய இறைவன் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும். தொழுகையில் நோக்கம் தானே. இஹ்லாஸான நோன்புடைய நோக்கம் என்ன? குர்ஆன் ஓதுவதற்குரிய நோக்கம் என்ன? திக்ர் செய்வதற்குரிய நோக்கம் என்ன? பெற்றோருக்கு பணிவிடை செய்வதற்குரிய நோக்கம் என்ன? இறைவை இணைத்து வாழ்வதற்குரிய நோக்கம் என்ன? அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறானோ அது எல்லாவற்றோட நோக்கம் என்ன? துவாதான். துவானா என்ன? அல்லாஹ்விடம் நமக்குரிய கோரிக்கைக்காக அதை செய்கிறோம். இறைவா, நீ மனைவியை கவனிக்க சொன்னாய், நான் என்னுடைய மனைவியை கவனிக்கிறேன், பெற்றோரை கவனிக்கிறேன், பிள்ளைகளை கவனிக்கிறேன், பொய் சொல்லாமல் வியாபாரம் செய்கிறேன், இறைவா எல்லாவற்றையும் உனக்கு பயந்து செய்கிறேன். எதற்காக சொன்னவன் செய்கிறேன்? இறைவன் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், இறைவன் என்னை பாதுகாக்க வேண்டும், இறைவன் என்னை நரகத்தை விட்டு காப்பாற்ற வேண்டும். எல்லா வணக்கங்களுடைய நோக்கம் துவா. துவாவுக்காக எல்லா வணக்கங்களையும் செய்கிறோம். அது நபிகள் நாயகம் சொன்னார்கள், துவா என்பது வணக்கம். நம்முடைய எல்லா வணக்கங்களுடைய நோக்கமும் துவாதான். துவா இல்லாம ஒரு ஆளு அல்லாஹ்வுக்கு பயந்து விமர்சனம் செய்யாமல் ஒதுங்கிக் கொள்கிறார், திருட்டை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறார், பாவமான காரியம் என்று ஒதுங்கிக் கொள்கிறார். எதற்காக ஒதுங்கிக் கொள்கிறார்? ஒரு துவா மயமா இந்த துவாவுடைய நோக்கம் இருக்கு. என்ன துவா? இறைவா, நீ தடுத்திருக்கின்றாய், நான் விலகிக் கொண்டேன், எனக்கு என்னுடைய நரகத்தை விட்டு காப்பாற்று, எனக்கு சொர்க்கத்தை தா, என்னை பொறுப்பிக்கொள், என்னை பாதுகாத்துக் கொள். இதான நோக்கம். எல்லா வணக்கத்துடைய நோக்கமும் துவா. இதன் காரணமாக நபிகள் நாயகம் சொன்னார்கள், துவா என்பது வணக்கம். நீ எந்த வணக்கத்தை செய்தாலும், நீ எதை செய்தாலும் அதில் அல்லாஹ்வை அழைப்பதுடைய வணங்குவதுடைய துவாவுடைய அடிப்படை இருக்கிறது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அது குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலா தது மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉக வலா யதுர்ருக். நபியே, அல்லாஹ்வை அன்றி உனக்கு எந்த நன்மையும் எந்த தீமையும் செய்யாதவற்றை நீ அழைத்து விடாதே. கடுகளவு வணக்கத்தை கூட அல்லாஹ் செஞ்சிடாதீங்க. ஏன்னா வணக்கத்துடைய நோக்கமே துவா தானே. எந்த வணக்கமாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் ஒரு வேண்டுதலுக்காகத்தான் அந்த வணக்கத்தை செய்கிறோம். அப்ப ஏதாவது கடுகளவு வணக்கம், துவா கேட்கிறது, அழுத்து பலியுவது, சஜிதா செய்வது, ஏற்கை செய்வது, எல்லாம் எந்த மார்க்கத்திலே தவக்கும் நம்பிக்கை வைப்பது வணக்கம், ஆதரவு வைப்பது வணக்கம், அஞ்சுவது வணக்கம், இரையச்சம் என்பது வணக்கம். எந்த வணக்கத்தையும் நீ அல்லாஹ்வை தவிர யாரும் செஞ்சிடாதீங்க. அல்லாஹ்வை விட்டுவிட்டு உனக்கு எந்த நன்மையும் எந்த தீமையும் செய்ய முடியாததற்கு நீங்கள் பிரார்த்தித்து அழைத்து விடாதீர்கள். அப்படி செய்தால் நபியே, நீ அநியாயக்காரர்கள் ஒருவராக விடுவீர்கள். அநியாயக்காரர்கள் சொன்னால் அல்லாஹ் இணை வைத்தவன். இன்ன ஷிர்குல முதுகுனாவை, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மாபெரும் அநியாயம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மக்கா காஃபிர்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தாங்க. மக்கா காஃபிர்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தாங்க. ஆனால் அந்த மக்கா காஃபிர்கள் ஏன் காஃபிராக ஆனார்கள்? ஏன் நபிகள் நாயகத்தை ஏற்க மறுத்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யுங்கன்னாங்க. அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தான். ஆனால் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றவன், வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று ஏற்கவில்லை. இன்றைக்கு தர்கா வழிபாடு செய்து அப்படித்தானே? தர்கா வழிபாடு செய்யக்கூடிய மட்டும் போய் வானத்தை படைத்தவர் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள், பூமியை படைத்தவர் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் அந்த அல்லாஹ்வுக்கு தானே அழுத்து பணிய வேண்டும், அந்த அல்லாஹ்விடம் தானே கோரிக்கை வைக்க வேண்டும், அந்த அல்லாஹ்விடம் தானே சஜ்ஜா செய்ய வேண்டும், அந்த அல்லாஹ்விடம் தானே சரணாகதி அடைய வேண்டும். ஏன் நீங்கள் இறந்தவர்களிடம் சென்று இவர் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கங்களை எல்லாம் செய்கிறேன் என்று கேட்டால் மக்கா காசு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அதை வணக்கம் என்று ஒத்துக்கொண்டு நாங்கள் இவர்கள் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்பதற்காக வணங்குகிறோம் என்றார்கள். இவர்களும் அதே நோக்கம் தான். தர்கா வழிபாடு செய்யறாங்களா இல்லையா? ஏங்க சஜிதா பண்ற, இது வணக்கம் இல்லம்மா. ஏன்னா அங்க போய் துவா என்பது வணக்கம் மார்க்கம் சொல்லுது. மக்கா காசு அதை வணக்கம் என்று ஒப்புக்கொண்டு இவன் என்ன நோக்கத்திற்காக எல்லாத்தை வழிபடுகிறார்களோ அதே நோக்கத்தில் செயல்களை எழுதிட்டான்.
ஆனால் மக்கா காஃபிர் நியாயமா இருந்தான், துவா வணக்கம் ஒத்துக்கிட்டான், அறுத்து பணிகளை வணக்கம் என்று ஒத்துக்கொண்டான், நேர்ச்சை வணக்கம் என்று ஒத்துக்கொண்டான், எல்லாம் வணக்கம் என்று ஒத்துக்கொண்டு அவன் செய்தான். இவர்கள் எல்லா வணக்கங்களையும் சமாதிகளுக்கு செய்வார்கள். இவர்கள் சொல்வது நாங்கள் அவர்களை வணங்கவில்லை. இந்த காரணம் இவர்களுக்கு வணக்கம் என்றால் எங்களுக்கு தெரியவில்லை. மக்கா காஃபிர் வணக்கம் என்றால் என்னவென்று தெரிந்ததால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அவன் மறுத்தான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வுக்கு யாரும் இல்லை, எல்லா வணக்கங்களையும் நபிகள் நாயகம் அல்லாஹ்வுக்கு செய்ய சொல்கிறார்கள், எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என மறுத்தான். எனவே வணக்கத்துடைய கருத்தை மக்கா காஃபிர் புரிந்திருந்தான். நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ளவர்கள் வணக்கம் என்றால் என்னவென்று புரியவில்லை. அதனால்தானே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு அந்த கலிமாவுக்கு நேர் எதிராக வணக்கங்களை சமாதிகளுக்கு செய்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், மக்கா காஃபிரை கேட்க சொன்னான், நபியே நீங்கள் கேளுங்கள், வலையும் சாயத்தவும் அந்த ஹலக சமாவாத்தி வல் அர்த் யகூலுன் அல்லாஹ், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் மக்காவில் வாழ்ந்த அந்த காஃபிர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் என்று சொல்வார்கள். நீங்கள் அதை திரும்ப கேளுங்கள், அப்ப ஐந்தும் மாதவோட இன்னும் இல்லா நீ அராதன் அல்லாஹ்வுடைய நூறு கல் உன்ன காஷிஃபாத் நூறு. அல்லாஹ்வை நீங்கள் யாரை பிரார்த்தனை செய்து அழைக்கிறீர்களோ, ஒரு வணக்கத்தை செஞ்சாலே துவா செய்தாதான் அர்த்தம். ஒரு வணக்கத்தை நம்ம அல்லாஹ்க்கு நேர்ச்சை பண்றது என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு வேண்டுதல் நமக்கு இருக்குது. அல்லாஹ்க்கு நம்ம சஜ்தா பண்றது என்ன அர்த்தம்? அல்லாஹ்க்கு வேண்டுதல் இருக்குது. எல்லா வணக்கத்துடைய நோக்கமும் துவா தான். அப்ப நீங்க அல்லாஹ்வை என்று யாரை பிரார்த்தனை செய்து அழைக்கிறீர்களோ, வணக்க வழிபாடுகளை நீங்க யாருக்கு செய்தீங்களோ, அல்லாஹ் எனக்கு ஒரு தீங்கை நாடிவிட்டால் அவர் தீங்கை நீக்குவார்களா? மக்கா காஃபிர் இல்லைன்னு சொன்னான். மக்கா காஃபிர் தெளிவாக வைத்திருந்தான், அல்லாஹ்வை தவிர மக்கள் நீக்க முடியாது. அல்லாஹ் எனக்கு ஒரு ரஹமத்தை அருளை நாடிவிட்டால் அவனுடைய அருளை இவர்கள் தடுத்து விடுவார்களா? நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் எனக்கு போதுமான, எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் எனக்கு போதுமான. என்னை பாதுகாப்பதற்கு, என்னுடைய நோயை நீக்குவதற்கு, என்னுடைய கஷ்டங்களை நீக்குவதற்கு, என்னுடைய துன்பங்களை நீக்குவதற்கு, என்னுடைய வேண்டுதல்களை சரியாக்குவதற்கு அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அழகிய தவக்கலும் தவக்குள் வைப்பவர்கள் அந்த அல்லாஹ்வின் மீது மட்டுமே தவக்குள் வைக்கட்டும். எவ்வளவு அற்புதமான திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. துஆ என்ற வணக்கத்தை அல்லாஹ் மட்டும் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லியிருந்தான். வமன் அலல்லு மிம்மன் யதுஉ மின் தூனில்லாஹி மன் லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமah. கியாமத் நாள் வரை பிரார்த்தனை செய்து அழைத்தாலும் பதிலளிக்க முடியாதவற்றை அழைப்பவனை விட மிக அநியாயக்காரன் யார்? அல்லாஹ்வை தவிர நாம் அல்லாஹ்விட துஆ செஞ்சு கேட்கிறோமோ, அது மாதிரி கியாமத் நாள் வரைக்கும் உயிரோடு உள்ளவங்களை அழைச்சாலும் சரி, செத்து போனவங்க அழைச்சாலும் சரி, மரம் மட்டை எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை தவிர யாரும் அல்லாஹ்வை போன்று துஆவிற்கு பதிலளிக்க முடியாது. அல்லாஹ் ஒருவன் தான் துஆவிற்கு பதிலளிக்க கூடியவன். திருமறை குர்ஆன் எவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் எவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இவற்றில் எல்லாம் தர்கா வழிபாடு என்ற பெயரை நாசமாக்குவர்கள் யார்? யகூதிகள், நசாராக்கள். அவர்கள்தான் நபிமார்கள் நல்லடியார்களுடைய சமாதிகளை வணங்குவதை ஆக்கியவர்கள். இதன் காரணமாக நபிகள் எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் இந்த சமாதி வழிபாட்டை எப்படியெல்லாம் எச்சரிக்கை செய்தார் என்பதை இரண்டாவது உரையில் இன்னும் சுருக்கமாக காண்போம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிது தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யஹூதியர் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டு விட்டது. என்ன காரணம்? இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜிதா, அவர்கள் நபிமார்களின் சமாதிகளை எல்லாம் வணங்குமிடமாக ஆக்கிக் கொண்டார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஆதாரப்பூர்வமான செய்தி. வணங்குமிடம் என்றால் என்ன? அப்பாவி மார்க்கமே தெரியாத வழிகட்ட ஆளுங்கள் மக்களை வழி எடுக்கிறாங்க.
எங்க பள்ளிவாசல்னா என்னங்க? பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லி தொழுகை நடக்கும், நம்ம தர்காக்கள்ல பாங்கு சொல்றோமா? எவ்வளவு ஒரு மடத்தனமான வாதம். யூதர்கள் பள்ளிவாசல்ல பாங்கு சொன்னதால அவங்க சமாதி கட்டண பள்ளிவாசல் சொன்னார்கள். யூதர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை நபிமார்களின் சமாதி. இன்றைக்கு ஒரு மரணித்து விட்டால் அவர் நபியா நல்லடியா நமக்கு தெரியாது. நபியனாருக்கு நபி வரப்போவது கிடையாது. ஒரு ஆள் மூத்தாயிட்டாரு, அவர் நல்லடியா நம்ம சொல்ல முடியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நல்லடியா நம்ம சொல்லுவோம், அபூ லஹப் நரகவாதின்னு சொல்லுவோம். அல்லாஹ் ரசூல் யாரை நல்லடியார் சொன்னார்களோ அவரை நல்லடியார் நாம் சொல்லுவோம். அல்லாஹ் ரசூல் யாரை நரகவாதின்னு சொன்னாங்களோ அவரை நாம் நரகவாதின்னு சொல்லுவோம். அல்லாஹ் ரசூல் சொன்னவர்களை தவிர யாரையும் நாம ஜட்ஜ்மென்ட் பண்ண முடியாது. ஒரு ஆள் அவுலியா நம்ம தீர்மானிக்க முடியுமா? அல்லாஹ் சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள். அல்லாஹ்வுடைய நேசர் சொன்னால் நாமும் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை நம்மை நேசிக்க வேண்டும். ஒருவன் தௌஹீதுல கரெக்டா இருந்தா தான் அல்லாஹ் நேசிப்பான். இணை வைப்பவரை அல்லாஹ் வெறுக்கின்றான். அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். நேசர்கள் என்றால் யார்? அல்லதீன ஆமனூ கானூ யத்தகூன். அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இறையச்சம் உடையவராக இருப்பார்கள். ஈமானும் இறையச்சம் இல்லாத காசு. அவுலியா என்பது தனி பதவி கிடையாது. ஒருவன் அவுலியாவாக இல்லாவிட்டால் வலியுல்லாவாக இல்லாதான் காசு. என்ற வலியுல்லா என்றால் யார்? ஈமான் கொண்டிருக்க வேண்டும், இறையச்சம் இருக்க வேண்டும். ஈமானும் இறையச்சம் இல்லாதவன் காசு. அப்ப அவுலியா என்பது தனி கேட்டகிரியா? ஒவ்வொரு முஸ்லிமும் வலியுல்லாவாக இருந்தாக வேண்டும், குறைந்தபட்சம் இணை வைக்காதவனாக இருக்க வேண்டும். ஒருவன் நல்லவர்கள் மூலமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற முடியும். எந்த அளவுக்கு நல்லதை செய்கிறானோ, எந்த அளவுக்கு தீமைகளை விலகிக் கொள்கிறானோ அந்த அளவுக்கு அவர் அல்லாஹ்வுடன் நெருங்க முடியும். அதே நேரத்தில் குறைந்தபட்சம் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்றால் அவரிடம் கடுகளவு ஷிர்க் வரக்கூடாது. அவன் இறையச்சம் அவுலியா அல்லாஹ்வுடைய நேசம் என்று சொன்னால் ஈமானும் இறையச்சம் உடைய அல்லாஹ்வுடைய நேசர்கள். ஒருவருடைய உண்மையான ஈமானை, உண்மையான இறையச்சத்தை நாம் அறிய முடியுமா? குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், வல்லாஹு அலீமும் பில் முத்தகீன். இறையச்சம் உடையவரை அல்லாஹ் தான் அறிந்தவன். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நாங்கள் வெளிப்படையான செயல்களை கொண்டு ஒரு மனுஷன் அல்லாஹ் இணை வைக்கிறாம இருக்கிறாரு, ஐவரை தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, ஜக்காத் கொடுக்கிறாரு, ஹஜ் செய்யறாரு, முஸ்லிமுடைய பண்புகள் இருக்குது, வெளிப்படையாக அவரை முஸ்லிமும் நினைப்போம், மூமின் நினைப்போம். அல்லாஹ் சொல்லினான், வல்லாஹு அலீமும் ஈமானிஹின்ன. ஒரு இடத்திலே ஹிஜ்ரத் செய்து வந்த பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அப்பெண்களுடைய உண்மையான ஈமான் அல்லாஹ்வுக்கு தெரியும். உங்களுக்கு மோமின்கள் என்று தெரிந்தால் காஃபிர்களிடம் திருப்பி அனுப்பிவிடாதீர்கள். நாம ஈமான் கண்டுபிடிக்கிறது வெளிப்படையை வச்சு. ரசூலுல்லாஹ் எந்த முனாஃபிக்கையும் காஃபிர் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் முனாஃபிக்குகள் வெளிப்படையில தௌஹீத்வாதிகளாகத்தான் நடப்பார்கள். அப்ப ஒருவருடைய உண்மையான ஈமானை அறிந்தவன் அல்லாஹ்வுடன் மட்டும்தான். ஒருவருடைய உண்மையான தக்வாவை அறிந்தவன் அல்லாஹ்வுடன் மட்டும்தான். அப்படி என்றால் இவர்கள் எப்படி ஒருவரை அவுலியாக தீர்மானித்தார்கள்? அதுவே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஜஅலு புயூத்தக்கும் குபூரா. உங்கள் வீடுகளை கபூர்களாக ஆக்கி விடாதீர்கள். செத்து போன அடக்கம் இறந்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட மையவாதிக தொழ மாட்டாங்க, நோன்பு வைக்க மாட்டாங்க, சுண்ணத் தொழ மாட்டாங்க, அல்லாஹ்வுக்கு துஆ கேட்க மாட்டாங்க. இரண்டாவது செத்தவர்கள். உங்க வீட்டுல நீங்க எந்த வீட்டுல தொழுங்க, நோன்பு வைங்க, குர்ஆன் ஓதுங்க, திக்ர் செய்யுங்க. உங்க வீட்டை வந்து செத்தவர்கள் இருக்கக்கூடிய மையவாதிய மாதிரி ஆக்குறாங்க. வலா தஜஅலு புயூத்தக்கும் குபூரா. உங்கள் வீடுகளை கபர்களாக ஆக்கி விடாதீர்கள். வலா தஜஅலு கப்ரி ஈலா. என்னுடைய கபரை விழா கொண்டாடும் இடமாக ஆக்கி விடாதீர்கள். ஈதுனா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போறது, மாசத்துக்கு ஒரு தடவை போறது, அல்லது வாரத்துக்கு ஒரு தடவை போறது, அல்லது தினந்தோறும் போறது, இதுதான் அதை ஈதாக்கு விழாவை ஆக்குறது, விழா கொண்டாடும் இடமாக ஆக்குறது. அப்ப நபிகள் சொல்றாங்க, என்னுடைய கபரை அந்த மாதிரி திரும்ப திரும்ப வரக்கூடிய இடமாக என்னுடைய கபரை ஆக்கி விடாதீர்கள். அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஸல்லு அலைய என்று ஸலவாத் சொல்லுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத் என்னை வந்தடைகிறது. இன்னொரு ஹதீஸ் நபியான சொன்னாங்க, மலக்குமார்கள் மூலமாக எட்டி வைக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு நபியை கேட்க முடியாது.
அல்லாஹ்வை கொண்டு பார்க்க முடியாது. அதை எங்க இருந்தாலும் என்று செலவாக சொல்லுங்க என்றால், நீங்க உங்க வீட்டுல இருக்கான்னு சொல்லுங்க, உங்க நாட்டுல இருக்கான்னு சொல்லுங்க, காட்டுல இருக்கான்னு சொல்லுங்க, பள்ளியில இருக்கான்னு சொல்லுங்க, நன்மை நமக்கு கிடைக்கும். எங்க வந்துடாதீங்க, என்னுடைய கபரை நோக்கி வந்துடாதீங்க. நாம மதீனா பள்ளிக்கு சென்றால் நபியார் சொன்னார்கள், லா துஷத்து ரிஹால் இல்லா இலா ஸலாஸதி மஸாஜித், 3 பள்ளிவாசலை தவிர வேற எந்த பள்ளிக்கும் வாகனங்களை கட்டி கொண்டு செல்லக்கூடாது. நன்மை எதிர்பார்த்து கால்பாக்கு நம்ம வந்து பயணம் கிளம்பி செல்லலாம். அங்க தொழுதா மற்ற பள்ளிகள் தொழுவதை விட 1 லட்சம் மடங்கு நன்மை. மஸ்ஜித் நபவியில் தொழுதால் மற்ற பள்ளிகளை தொழுவதை விட 1000 மடங்கு நன்மை. மஸ்ஜித் அக்ஸாவில் தொழுதால் மற்ற பள்ளிகளை தொழுவதை விட 500 மடங்கு நன்மை. இந்த 3 பள்ளியை தவிர உலகத்தில் எந்த பள்ளியை தொழுதாலும், அது மாடி பள்ளியாக இருக்கலாம், ஏசி பள்ளியாக இருக்கலாம், கூரை பள்ளியாக இருக்கலாம், டைல்ஸ் போட்டதாக இருக்கலாம், மண் தலையாக இருக்கலாம், உலகத்தில் எங்க தொழுதாலும் ஒரே நன்மை தான். நான் வந்து அங்க ஏசி பள்ளியா இருக்கு, அங்க போயிட்டு நிறைய நன்மை, ஒருத்தன் போய் தொழிலா வச்சுக்கிறீங்க, அவன் மார்க்கத்துக்கு மாற்றமாக செய்யறான். நீ ஏசி தாண்டி போய்க்க, ஒரு பயம் நடக்குது, அதை கேட்கறது போய்க்க. இந்த தொழில் அங்க தொழில் நிறைய நன்மை நினைப்பதாக இருந்தால் காபா, மஸ்ஜித் நபவி, அக்ஸா, மஸ்ஜித் அக்ஸா, இந்த 3 தவிர எந்த பள்ளிக்கும் நம்ம நினைக்க கூடாது. நன்மையை நாடி பயணம் செய்வதாக இருந்தால் 3 பள்ளிக்கு தான் போகணும். மஸ்ஜித் நபவிக்கு போறோம், போன இடத்துல பொதுவாக கபூர்களை சியாரம் செய்யும் போது ஓடக்கூடிய துவாவை நபிகள் நாயகத்தின் கபரை நாம பார்த்தால் சொல்லலாம். நபிகள் நாயகத்தின் கபருக்காக ஒருவன் மஸ்ஜித் நபவிக்கு சென்றால் அவன் செய்வது ஹராம், அவன் செய்வது வழிகேடு. நபிகள் நாயகம் தன்னுடைய கபரையே ஈடாக திரும்ப திரும்ப வரக்கூடிய இடமாக ஆக்கிவிடாத சொல்லக்கூடிய தலைவர் அல்லாஹ்வுடைய ஹலீல். இப்ராஹிம் நபி அல்லாஹ் எப்படி ஹலீலாக எடுத்துக்கொண்டானோ, இறைவனுடைய அதிகபட்ச அன்புக்குரியவராக இப்ராஹிம் நபியை எப்படி எல்லாம் எடுத்துக்கொண்டானோ, அது போன்று நபிகள் நாயகத்தை எல்லா படைப்பிடங்களை விடவும் அதிகபட்ச அன்புக்குரியவராக அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். அல்லாஹ்வுடைய ஹலீல், சொர்க்கத்துடைய தலைவர். அந்த தலைவனுடைய கபருக்கு கஞ்சூரி கொண்டாடக் கூடாது என்று மார்க்கம் தடுத்திருக்கும் பொழுது, கபரின் மீது கட்டடம் கட்டக்கூடாது என்று மார்க்கம் தடுத்திருக்கும் பொழுது நபிகள் சொன்னார்கள், கபறுகளை பூசுவதையும் கபறுகள் மீது கட்டணம் கட்ட தடுத்தார்கள். எந்த அளவிற்கு தடுத்தார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் யூதர்கள் கட்டிய தர்காக்கள், எகிப்து தேசத்திலே நபிமார்கள் நல்லடியார்களுக்கு அவர் சமாதிகள் மீது கட்டளை கட்டி அந்த சமாதிகளோட உருவப்படங்களை பதித்து வைத்திருந்தார்கள். அதை பற்றி நபிகள் நாயகம் கேட்டார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அந்த சமுதாயம் ஒரு நல்ல மனிதர் இருந்து விட்டார். உண்மையிலே நல்ல மனிதர்கள். நபிகள் நாயகம் சொன்னது நமக்கு தெரியுது. இவரை கட்டி வைத்திருப்பது நல்ல மனிதர் நமக்கு தெரியாது. இவரை யானைக்கு கூட கட்டி வைத்திருப்பார்கள், இவரை கழுதைக்கு கூட கட்டி வைத்திருக்கிறார்கள், இவர்கள் பைத்தியம் என்று ஐயப்பட்டவர்கள் கட்டி வைத்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு இவர்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய தர்கா நல்லடியார்கள் என்று யாரும் சர்டிபிகேட் கொடுக்கவில்லை. நல்லடியார்களை கட்டியதை அப்படியே சொல்லி காட்டுறாங்க. அவர் நபிமாக மரணித்து விட்டால், நல்லடியார்கள் மரணித்து விட்டால், பனவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதா, அவருடைய கபரின் மீது கபரை வணக்கத்தலமாக ஆக்கிக் கொள்வார். கபரின் மீது ஒரு பள்ளிவாசலை உண்டாக்கி விடுவார். கபரை மையமா வச்சு அதை சுற்றி ஒரு கட்டடத்தை கட்டி அங்க அறுப்பு பணியிடுவது, நேர்ச்சை செய்வது, அவங்கள்ட்ட உதவி தர்றது, அவங்கள்ட்ட பாதுகாப்பு தர்றது, அங்க விழா எடுக்கிறது, இந்த நாசமகமான இணை வைப்பு காரியங்களை உண்டாக்கியவர்கள் யகூதிகள். நபியார் கடுமையாக எச்சரித்தார்கள், அறிந்து கொள்ளுங்கள், உலாயிக ஷிராருல் ஹல்கி இன்தல்லாஹி யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே எவர்கள் நபிமார்கள் நல்லடியார்களுக்கு கபர்களை வணங்குமுறையாக ஆக்கிக் கொண்டார்களோ அவர்கள் தான் படைப்பிடங்களிலேயே மிக மிக மோசமானவர்கள், தரம் பெற்றவர். நாம நினைக்கிற பன்றி மோசமான படைப்புன்னு சொல்லி, அல்லாஹ்வுடைய பார்வையில மிக மோசமான படைப்பு சமாதி வழிபாட்டை உண்டாக்கியவர்கள். அதை வைத்து எவ்வளவு அனாச்சாரங்கள், எவ்வளவு அட்டூழியங்கள், எவ்வளவு மூட நம்பிக்கைகள் நாட்டில் பள்ளியாச தருகா வந்துச்சு. இசை பாடுறது என்ன, கூத்துக்கள் என்ன, கும்மாளம் என்ன, இதைத்தான் வழிபாட்டு சென்றார்களா? எவ்வளவு அற்புதமான மார்க்கம், எவ்வளவு அற்புதமான சத்திய கொள்கை. நம்மளெல்லாம் நிலத்தை தள்ளக்கூடிய இணை வைப்பதற்கும் பாதுகாப்பது இஸ்லாம்.
சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். அவ்வளவு பயங்கரமான பாவம். இணை வைப்பை தவிர எந்த பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். அது அல்லாத பாவத்தை தான் நாடுகளுக்கு மன்னிப்பான். அவ்வளவு கொடூரமான குற்றம், இணை வைக்கக்கூடிய குற்றம், அந்த இணை வைப்பனுடைய கேள்விரமாக இன்றைக்கு தர்காக்கள் இருப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய பிள்ளைகளை நாம் இந்த இணை வைப்பை விட்டு பாதுகாக்க வேண்டும். உண்மையான கவலையோடு, உண்மையான அச்சத்தோடு, உண்மையான பயத்தோடு நாம் இந்த இணை வைப்பிற்கு எதிராக அழகிய முறையில் நாம் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி அவர்களுடைய மறுமை வாழ்க்கையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அவருடைய ஒழுங்குமிடம் நரகம். அந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளரும் இல்லை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே உங்களால் இயன்றவரை தனிநபர்கள் மூலமாக, தனித்தனி சந்திப்புகள் மூலமாக, பெருமுறை பிரச்சாரங்கள் மூலமாக, நோட்டீஸ்கள் மூலமாக இந்த கொடுமையான இணை வைப்பு காரியத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்லுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மூலம் ஒரே ஒருவரையாவது அல்லாஹ் நிரந்தர நரகத்தை விட்டும் இந்த கொடுமையான இணை வைப்பை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய யூத நசாராக்களை கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய இந்த சமாஜ வழிபாட்டை விட்டும் அனைத்து இணை வைக்கக்கூடிய காரியங்களை விட்டும் பாதுகாப்பானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.